கடவுளே! இப்போவாச்சும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும். எனக்கு டேட்டு தள்ளி போயிருக்கு. ஆனால் பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி பார்த்துருவோம். அட, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேனா? கடவுளே! இப்போ தான் உனக்கு கண்ணை திறக்க தோணுச்சா? ரொம்ப நன்றி கடவுளே! இனிமேல் என்னை யாரும் மலடி இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. யாரும் இனிமேல் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லவும் மாட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடவுளே! நான் வேண்டினதுக்கு எனக்கு நீ அதுக்கான பலனை கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி கடவுளே! இந்த விஷயத்த அவர்கிட்ட தான் சொல்லணும். ஏங்க ஏங்க இங்கே வாங்க. என்னாச்சு ராணி? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையா ராணி? சொல்லு, என்னாச்சு? ஏங்க இங்கே பாருங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்க. நம்ம பல வருட கவலை ஏக்கம் எல்லாமே இன்னைக்கு தீரப்போகுதுங்க. இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை. நமக்குன்னு ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுங்க. நீ என்ன சொல்ற ராணி? உண்மையிலே வா? கடவுள் இப்பதான் நமக்கு கண்ணு திறந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் ராணி. என் சந்தோஷத்தை இப்ப சொல்லிக்க அளவே இல்லை. இனிமேல நம்மள யாருமே அசிங்கப்படுத்த மாட்டாங்க. எங்க போனாலும் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்டு தொல்லை பண்ணவும் மாட்டாங்க. இந்த விஷயத்த அம்மாட்ட தான் சொல்லணும். அம்மா வேமா வாங்க. என்னடா காலையில இருந்து குவிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? இப்படி கத்திட்டு வர்றியே, என்னப்பா என்ன ஆச்சு? அம்மா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்மா. ராணி பிரெக்னண்டா இருக்காமா. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கடவுள் நமக்கு கண்ணை திறந்திருக்கிறாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா ராணி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் யாரும் உன்னைய கேலி பண்ண மாட்டாங்க. யாரும் குத்தி காட்டும் பேச மாட்டாங்க. ரவி, அதே நேரத்தில் அவளை எங்கேயும் வெளியேயும் கூட்டிட்டு போகாதடா. எதுவும் கண்டது கடித்தியும் வாங்கி கொடுக்காத என்ன. முதல்ல அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் குழந்தைய செக் பண்ணிட்டு வாடா. அவளுக்கு பிடிச்சது எதையாச்சும் வாங்கி கொடு. அப்பதான் குழந்தை உள்ள சந்தோஷமா இருக்கும். சரிங்கம்மா, நான் இப்பவே இவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பெரியா கண்ணு, உங்க அண்ணி மாசமா இருக்காடா. அவளுக்கு ஏதாவது ஸ்வீட்டு செஞ்சு கொடுமா. உலகத்தில் யார் தான் மாசமாக இல்லாமல் இருந்தா? இவங்களுக்கு தான் பெரிய குழந்தை வந்த மாதிரி சீன் போட்டுக்கிறாங்க. இதை பேசிட்டு தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தீங்களா? ச்சே, நான் கூட என்னமோ நினச்சி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்தேன். சரி, நான் போய் வேலையவே பார்க்குறேன். நீங்கள் இந்த வெட்டி பேச்சையே பேசிகிட்டு இருங்க. நான் போயிட்டு வரேன்.